தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை, அது வந்து டாஸ்மார்க். அந்த டாஸ்மார்க்கில் சுமார் 1000 கோடி அளவிலான ஊழல் நடந்திருக்கதா அமலாக்கத்துறை முதல் கட்டத்தில் விசாரணை நடந்ததில் தெரிவிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய வெட்கக்கேடான ஒரு விஷயம் தமிழகத்துக்கு. அன்னைக்கு செந்தில் பாலாஜியை கைது பண்ணும் பொழுது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு நம்மளோட முதலமைச்சர் வீரவசனம் பேசி வீடியோ வெளியிட்டார். இன்னைக்கு அவர் ஆளையே காணும். இந்த அமலாக்கத்துறை உள்ள வந்து ரெய்ட் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து சும்மா வந்து ரெய்ட் நடத்த மாட்டாங்க. இங்கே உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணின அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அவங்க மறுபடியும் எஃப்ஐஆர் போட்டு இந்த ரெய்டை நடத்தியிருக்காங்க. இதில் 1000 கோடி அளவிலான ஊழல் நடந்திருக்குது. இது என்ன அப்படின்னா, சாராய ஆலையில் கொள்முதல் பண்ணின அந்த சரக்குக்கும் இங்கே நம்ம கடைகளில் விற்ற இந்த சரக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது விற்றது வந்து அதிகமாக இருக்குது கடைகளில், ஆனால் கொள்முதல் பண்ணின இடத்துல வந்து கம்மியாக இருக்குது. அதாவது 100 பாட்டில் இங்கே விற்றுருந்தது அப்படின்னா அங்கே கொள்முதல் பண்ணின இடத்துல வந்து 50 பாட்டில் தான் காமிக்கிறாங்க. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? இப்படியே பண்ணி தான் கிட்டத்தட்ட 1000 கோடி அளவிலான ஊழல் நடந்திருக்குது. இதுக்கு மௌனமாக இருக்கிறாரு முதலமைச்சர். கனிமொழி அதுக்கு கேட்கும்போது கனிமொழி சொல்லுது, இது எதிர்கட்சிகளோட தூண்டுதலில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்படி 1000 கோடி அளவிலான ஊழலை செஞ்சு அடுத்த தேர்தல் செலவுக்கு தயாராக இருக்கிற இந்த திமுக மக்களை இப்படி ஏமாற்றி மக்களுடைய ஒவ்வொரு வீட்டு பெண்களினுடைய தாலியையும் அறுக்கிறதுல மெயினாக இருந்து இந்த டாஸ்மார்க்கில் அதிகமான கொள்ளையடிச்ச இந்த திமுக விரைவில் வந்து அதுக்கான பலனை அனுபவிப்பாங்க. மிக விரைவில் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. மக்களை சிந்தியுங்கள். இப்படி நம்மையெல்லாம் ஏமாற்றி நம் தமிழக பெண்களின் தாலியை அறுத்து தான் மட்டுமே சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்களை இனியாவது புறக்கணிப்போம். ஜெய்ஹிந்த்.